வணக்கம், இது தமிழ் வாசனை. நான் உங்கள் தோழி மதி. பிகினர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த டாட் பிடிக்கிறது, அதாவது இந்த ப்ளவுஸோட ஷேப் எடுத்துகிட்டு வர்றது பெரிய தலையை பிச்சுக்கிற விஷயமாக தான் இருக்குது. உண்மைதானே? இனி அந்த அவசியம் இருக்காது. எவ்வளோ ஈஸியான மெத்தடில் நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த ஷேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் ஒன் சைடு வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். கொடுத்த ப்ளவுஸ்க்கு நான் எந்த ஒரு மெஷர்மெண்ட்டுமே நான் எடுக்கலை. நம்ம கரெக்டான அளவு கட் பண்ணணும். ஆல்ரெடி ஈஸியாக கட் பண்ணுற மெத்தட் நான் போட்டிருக்கேன், அகைன் நான் போடுறேன். இது வந்து கப்பு வந்து நம்ம மார்க் எடுக்கிற மெஷர்மெண்ட்டு பார்க்கும் போதே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கா. ஆனால் நம்மக்கிட்ட கொடுத்த ப்ளவுஸோட அளவு வந்து நான் அந்த அளவுக்கு இதில் வந்து நான் எடுக்கலை. கட் பண்ணும் போது மட்டும் கரெக்டான அளவு பார்த்து மெஷர்மெண்ட்டில் அப்படியே பக்காவாக கட் பண்ணிட்டோன்னா இதை மாதிரி டாட் பிடிக்கிறது ரொம்பவே ஈஸி. இப்போ நான் அடுத்த சைடு எப்படி டாட் பிடிக்கிறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இதே மாதிரி அந்த சைடும் நான் பிடிச்சி காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா கிராஸ் கட்டிங், உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இது வந்து கிராஸ் கட்டிங், சரிங்களா? இப்போ இந்த டாட் நம்ம எப்படி எடுக்கலாம்? அளவு ப்ளவுஸ் நான் ஓரமாக வச்சுட்டேன். உங்களுக்கு எந்த அளவாக இருந்தாலும் சரி, எப்படி டாட் வந்து அளவு பார்க்காம பிடிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட். கட் பண்ணும் போதே நம்ம இந்த சென்டர் டாட் மட்டும் மார்க் பண்ணிக்கணும். நம்ம இதை பார்த்து தான் நம்ம வந்து ப்ளவுஸோட அளவை கரெக்டாக கட் பண்ணுவோம். அப்போ நமக்கு இந்த பாயிண்ட் கரெக்டாக இருக்குது. இதுதான் சென்டர் டாட்டு, கரெக்டாக நமக்கு தெரியுது, சரிங்களா? இந்த அளவு மட்டும் பார்த்துக்குங்க. அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம இந்த டாட் கரெக்டாக எடுத்துட்டோம். உல்ட்டா சைடு எதுன்னு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு இந்த சென்டர் டாட்டை வந்து அப்படி அழகாக மடிச்சுக்குங்க. மடிச்சிட்டிங்கன்னா கரெக்டாக ஈக்குவல் ஆகிடும். கரெக்டாக மடிங்க, ஏறத்தாழெல்லாம் மடிக்கக்கூடாது. அதனால தான் நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கோம். கட் பண்ணும் போதே மார்க் பண்ணிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்படி கரெக்டாக மடிச்சுட்டு உங்களுக்கு கொடுத்துருக்க அளவு ப்ளவுஸ், நீங்கள் என்ன ப்ளவுஸ் வந்து அளவில் தைக்க போகிறீங்களோ அந்த ப்ளவுஸோட இந்த சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது பட்டிக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும்ல, அதை தான் சொல்கிறேன். இந்த சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த அளவு எவ்வளோ இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்குங்க. ஒவ்வொருத்தங்களுக்கு 1.25 இருக்கும், ஒருத்தருங்களுக்கு வந்து 1.5 இன்ச்சு இருக்கும், ஒரு சிலருக்கு 1 கூட வச்சுருப்பாங்க. இந்த மெஷர்மெண்ட்டை இந்த இதுவை பார்த்துக்குங்க. இது வந்து 1.5 இன்ச்சுக்கு இருக்குது. இப்போ இதே அளவை நான் எடுக்கிறேன். இப்படி கரெக்டாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். சென்டர் பாயிண்ட் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த 1.5 இன்ச்சை கரெக்டாக இப்படி வச்சு இப்படி மார்க் போட்டுக்கிறேன் கரெக்டாக, சரிங்களா? இதுக்கும் வந்து நம்ம கட் பண்ணும் போதே மார்க் போட்டுக்கலாம். அது கட் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நான் உங்களுக்கு இங்கே பண்ணாமல் சென்டர் மட்டும் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ நம்மளுக்கு மெயின் அளவு என்னென்னா இந்த 1, 1.5, 1.25 இன்ச்சு எவ்வளோ விட்டுருக்காங்கன்றது மட்டும் நமக்கு தேவை. இதை எடுத்தாச்சு, சரிங்களா? இப்போ அடுத்து இந்த ஸ்ட்ரெயிட் அளவு பார்க்கணும் இல்லையா, அதையும் பார்த்துக்கணும். பாருங்கள், இதையும் நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கலாம், அதாவது பார்த்துக்கலாம், சரிங்களா? இப்போ இது வந்து இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ 1/4 இன்ச்சு நமக்கு வந்து உள்ள பட்டி தைக்கும் போது கீழ்ப்பக்கமாக நமக்கு போவோம். அப்போ மேலே கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேலே தூக்கி நம்ம மார்க் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இப்போ கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணலாம். சென்டர் மார்க் பண்ணியாச்சு. இது வந்து 1.5 இன்ச் எடுத்தாச்சு. இப்போ இந்த ஹைட்டும் நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ கரெக்டாக இந்த மார்க்குக்கு நம்ம போட்டுக்கிறோம். இப்போ சென்டர் டாட் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. இவ்வளோ தான். இப்போ அடுத்த டாட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடில், அதாவது பட்டிலாம் தைப்போம் இல்லையா, அந்த சைடில் நம்ம எடுக்கணும். பட்டி அப்படின்றது வந்து ஹூக் பட்டி தான் நான் சொன்னேன். இது வந்து சென்டர் டாட் பட்டி சைடு வந்து எடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த ஹூக் வைப்போம்ல, அந்த சைடு எடுத்துட்டு இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்படி மடிங்க. கரெக்டாக ஈக்குவலாக மடிங்க. நம்ம என்ன அளவு எடுத்திருக்கோமோ அதை ஈக்குவலாக இப்படி மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு அதே போல் இந்த ஹூக் சைடில் இருக்க இந்த டாட்டோட ஹைட் மட்டும் பார்த்துக்குங்க, அதாவது லென்த்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்துக்குங்க. இந்த அளவுக்கு இருக்குது, இதை மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் நமக்கு கொஞ்சம் உள்ளே தள்ளி போகும் இல்லையா, நம்ம இங்கே ஹூக் வச்சு அடிக்கும் போது
ஹூக் பட்டி வச்சு அடிக்கும் போது கொஞ்சம் உள்ளே போகும், அதனால் கொஞ்சம் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து எப்பயுமே நம்ம வந்து சைஸ் பார்க்க மாட்டோம், ரொம்ப மெலிசா, அதாவது ஒரு 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக தான் நம்ம வந்து இதை பிடிப்போம். இந்த சைடு ரொம்ப மெலிசாக தான் பிடிப்போம், தெரியுதுங்களா? அதனால் இந்த அளவெல்லாம் எதுவுமே வேண்டாம், குட்டியாக எடுத்துட்டு இந்த லென்த்து மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். எங்கே மார்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த லென்த்து வரைக்கும் இதை மாதிரி டாட் பிடிச்சிக்குங்க. அப்போ இந்த டாட்டும் முடிஞ்சிருச்சா, ஃபஸ்ட்டு செகண்டு முடிஞ்சிருச்சு. அடுத்து நமக்கு இன்னும் 1 மட்டும் இருக்குது, இதை நம்ம பண்ணணும். இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, இந்த வந்து ஸ்டிச் மார்க் இது, அதாவது கரெக்டான அளவுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்களா? ஸ்ட்ரெயிட் லைன் வரும்ல, நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட் லைன் ப்ளவுஸுக்கு வரும். அந்த சைடு இது கை சைடு ஹாம் சைடு நம்ம ஒரு டாட் பிடிப்போம். இதுக்கு எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, சேம் டைப்பு அளவு ப்ளவுஸில் இந்த கரெக்டான தையல் இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட்டு தையல் இருக்கா இந்த ப்ளவுஸில், இந்த தையலை கரெக்டாக இந்த டாட் இருக்குது பாருங்கள், இந்த டாட்க்கு மார்க் பண்ணுங்கள். கரெக்டான அளவு நம்ம இங்கே போடுவோம். அப்போ இந்த டாட்டோட மார்க் எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வருது, தையல் மார்க் இங்கே வருது. சரிங்களா? இதை பார்த்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த சென்டர் டாட் பிடிச்சிருக்கோம்ல, இந்த டாட் அப்படியே பிடிச்சி, அதாவது பட்டி சைட் டாட் பிடிச்சிருப்போம், புரியுதுங்களா? சைடு ஹூக்கு சைடு கிடையாது, பட்டிக்கு கீழே டாட் பிடிச்சிருப்போம். இந்த டாட் கரெக்டாக பிடிச்சி இந்த மெஷர்மெண்ட் நம்ம எடுத்தோம் பார்த்தீங்களா, இந்த மார்க்கில் வந்து இப்படி நம்ம மடிக்கிறோம். மடித்தோன்னா இந்த தையலும் இந்த சென்டர் டாட் பிடிச்சோம்ல, இந்த இதுவும் நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஃபோல்ட் ஆகும். இதுதான் கரெக்டான அளவு. இப்போ நமக்கு இங்கே தையல் விழணும் அப்படின்னும் போது லைட்டாக கொஞ்சம் இப்படி மடிச்சுக்குவோம். புரியுதுங்களா? உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மார்க்கில் நமக்கு தையல் வரணும். ஸோ நம்ம இதை எப்படி எடுத்துக்கிறோம், எடுத்துட்டு இதே போல் லென்த்து மட்டும் பார்த்துக்கணும். இந்த ஹார்ம்ஸ் டாட் கிட்ட லென்த்து எந்த அளவுக்கு வருது அப்படின்னு பார்த்துக்கணும். இது வந்து நம்ம கரெக்டாக தான் கையுக்கும் சேர்த்து அடிப்போம், அதனால் எக்ஸ்ட்ராலாம் எதுவுமே விட வேண்டாம். அந்த ஹைட் மட்டும் கரெக்டாக லென்த்து மட்டும் பார்த்துட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. இப்போ இது வரைக்கும் இருக்குது, இதை பார்த்துடுறோம். கரெக்டாக டாட் அடிக்கிறோம். இதுவும் நம்ம வந்து ரொம்ப மெலிசான அளவாக தான் எடுப்போம். இப்போ 3 டாட் முடிஞ்சு போச்சு. அதாவது என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, இம்பார்ட்டண்டான ஒரு நோட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த சென்டர் டாட்டும் இந்த சைட் டாட்டும் வந்து ஸ்ட்ரெயிட் இதுவுக்கு வரணும். சரிங்களா? இது வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டாட் பாருங்கள், இந்த கப்பு இதெல்லாம் கரெக்டாக ஃபிட்டிங்காக நமக்கு வந்து கிடைக்கும். ஃபேட்டாக இருந்தாலும் சரி, லீனாக இருந்தாலும் ஒரே மாதிரி தான். சரிங்களா? இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்ககிட்ட யார் ப்ளவுஸ் கொடுத்தாலும் சரி, கரெக்டான அளவில் நீங்கள் எடுங்க. கட் பண்ணும் போது கரெக்டாக மார்க் வச்சு கரெக்டாக கட் பண்ணிட்டீங்கன்னா, கப்பு டாட் பிடிக்கும் போது இந்த மெஷர்மெண்ட்டு, அதாவது இந்த ஒரு ஈஸியான ஒரு இதுவை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கப் சைஸ் வந்து உங்களுக்கு கப் ஷேப்பு சூப்பராக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இது வந்து இப்படி நிற்குது, நமக்கு இங்கே பட்டிலாம் நல்லா அழகாக கொடுத்துட்டோன்னா இன்னும் பர்ஃபெக்ட் ஷேப்பில் நமக்கு வந்து கிடச்சிரும். பிகினர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ப்ளவுஸ்க்கு இந்த டாட் மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் நிறைய டெய்லரிங் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நான் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம தமிழ் வாசனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். மீண்டும் ஒரு சிறந்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.